ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதுமையான டிஷ் பார்த்துடலாமா? என்னென்னா கொத்தமல்லி துவையல் பார்க்க போகிறோம். கொத்தமல்லி துவையல்ன்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வயிற்றில் ரணம், அதான் அல்சர்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி பார்த்துக்கோங்க, கருவேப்பிலையோடு சேர்த்து கடைகளில் ஃப்ரீயாகவும் தருவாங்க. நம்ம என்ன குழம்பு வச்சாலும் இது சேர்க்காமல் இருக்க மாட்டோம், கொஞ்சமாக சேர்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி அதை வச்சு நம்ம துவையல் சீசன் அப்போ நிறைய கிடைக்கும். இந்த வெயில் டைமில் நம்ம இதை வச்சு நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நீர் வறட்சியெல்லாம் கட்டுப்படுத்தும். அதே சமயம் உடம்பில் இருக்கிற புண்களெல்லாம் ஆற்றும், கட்டி வரத்தெல்லாம் தடுக்கும். நம்மளுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான இந்த கொத்தமல்லி துவையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருள்: ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, ஏன்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் மாறிடும் நிறைய போட்டோம்னா. அதுக்காக ஒரு 3 இனுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது தான். கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக, நான் சும்மா ஒரு 2 தான் எடுத்தேன் இருக்குது. ஆனால் நான் இந்த ஃப்ளேவர் மாறக்கூடாதுன்றதுனால நான் ரொம்ப சேர்க்கல, வேணும்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே புதினா சட்னி அரைக்கும் பொழுது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, இவ்வளோ பெருசு வேணால், இதில் பாதி கூட எடுத்துக்கோங்க. தேங்காய் சில் ஒரு 2-3 வெதை எடுத்துக்கோங்க தேவைக்கேற்ப. பூண்டு பல் நான் ஒரு 10-15 பல் உரித்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு துண்டு, அது கொஞ்சம்னு சொல்கிறேன் இல்லையா. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கனாவே அதனோட ஃப்ளேவர் பயங்கரமாக மாறிடும். புளி ஒரு அரை நெல்லிக்காய் அளவு எடுத்துருக்கிறேன் புளி, அவ்வளோதாங்க. தாளிப்பு வதக்கும் பொழுது சேர்க்கறதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் சின்ன சின்ன குண்டு மிளகாய் தான் ரணத்துக்கு நல்லது, வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது குண்டு மிளகாய் தான். நீட்டு மிளகாய் அதிக காரம், அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த சுத்தம் பண்ணி வச்ச இந்த கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். இப்போ நல்லா 2-3 தடவை கொத்தமல்லியை அலசிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலையை உருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடு ஏறினதும் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. எண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. அப்படி தேங்காய் சேர்க்க முடியாதவங்க நார்மலாக சமையலுக்குன்னு தேங்காய் எண்ணெய் விற்குது, நீங்கள் அதை கூட ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் நமக்கு கிடச்சிரும். அதே சமயம் ஹெல்த்துக்கும் நல்லது தான். இப்போது உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க ஒரு 2 ஸ்பூனு. கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கடலைப்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய்ன்றதுனால நீட்டு மிளகாயும் ஒரு 2 இருக்குது. ஆனால் இது வீட்டில் காய்ச்சதுன்றதுனால காரம் இருக்காது. குண்டு மிளகாய் ஒரு 4-5 போட்டுடுறேன். கூடவே இந்த கட் பண்ணி பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துடலாம். பூண்டு உரித்து வச்சது, நீங்கள் எவ்வளோ பூண்டு சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளவும் நமக்கு நல்லது தான். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா வதக்கும் பொழுது ஒட்டுதுன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்குன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது துவையல்ன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். கட் பண்ணி வச்ச இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுடுங்க. அந்த கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டுலாம் செவந்ததும் இதை சேர்த்துடணும். நல்லா வதக்கிடுங்க. இப்போ வதக்கியாச்சு. உப்பு தேவைக்கேற்ப வதக்கும் பொழுதே சேர்த்துக்காச்சு. தேங்காய் தேவைக்கேற்ப நான் கொஞ்சமாக ஒரு 2 சில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்குறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காவாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முடி வளர்கிற ஹேர் ஆயிலெலாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுறாதீங்க. நார்மலாக குக்கிங்குன்னு தேங்காய் எண்ணெய் விற்குது, அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். தேங்காய் சேர்க்க முடியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெயில் சமைக்கிறது தான் உடம்புக்கு நல்லது.
புளியும் இப்போ அது வதங்கினதுனால சேர்த்துடுறேன். இவ்வளோதான். இப்போ வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறினதும் நம்ம அரைச்சி தாளிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தொகையல்ன்றதுனால கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ சின்ன ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி ஜாரில் போட்டுட்டு நம்ம இப்போ அரைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம தாளித்தோம்னா இன்னும் நல்லாவே கெட்டியாக மாறிடும். இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு தொகையல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போட்டுருங்க. இப்போ கடுகு வெடித்ததும் இந்த அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம், அதை சேர்த்துருங்க. கூடவே இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி எல்லாம் தொகையில் போட்டு அரைச்சிட்டோம், மறுபடியும் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போது பருப்பு செவந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சதை இந்த விழுதை சேர்த்து வதக்கிட்டு போகிறோம். அரைச்சதை இதில் நம்ம சேர்த்துடலாம். எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான இந்த மல்லி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தொகையில் சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லிக்கெலாம் புளி கம்மியாக நீங்கள் புளி வைக்காமல் கூட அரைச்சிக்கலாம். லேசாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஆனால் நம்ம சாதத்தோட இல்லை இதுலேயே நம்ம சாதம் கலரி கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ ஹெல்த்தியானது இந்த தொகையல், மல்லி தொகையல். கொத்தமல்லி வந்து தனியாவில் தான் வருது. அதனால் நம்ம உடல் ரணத்தை ஆற்றுறதுக்கு ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த மல்லி துவையலை நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செவந்து வந்தால் போதும். நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாதம் இருந்தாலும் நம்ம இந்த வாசனையிலே சாப்பிட்றலாம். ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. வெஜிடபிள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு நீங்கள் கொத்தமல்லி வாங்கினீங்களா, ஒரு துவையல், எல்லாமே இஞ்சி பூண்டு இல்லைன்னா கூட நம்ம வெறும் புளி வச்சு கூட அரைச்சி தாளித்து சாப்பிட்லாம். இப்போது பரிமாற ரெடி ஆகிடுச்சு இந்த கொத்தமல்லி துவையல். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை வச்சு தான் என்னோடய லஞ்சை சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.